பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலம்பட்டன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்மளுடைய வீடியோ பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஸோ மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்கு உள்ளே நுழைகின்ற இந்த காலம், அதாவது குரு பகவான் உச்ச வீட்டுக்குள்ளே வருகின்ற இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார்னு பார்க்குறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும், ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கணும், அது திருமணமாக இருக்கட்டும், வீடு கட்டுற யோகமாக இருக்கட்டும், அதாவது ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும், ஸோ வேலை விஷயமாக இருக்கட்டும், ஸோ எதுனாலும் ஒரு நல்ல செய்தி கேட்கணும், நல்ல செய்தி நடக்கணும் அப்படின்னு வீட்டில் ஒரு செயல்பாடு வேணும்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு வலிமை குரு பகவான் கொடுப்பார் அவருடைய பார்வை மூலமாக. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் குரு பயிற்சிக்கு அப்புறம் உச்ச வீட்டில் அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வை மற்றும் அவருடைய 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறான்னு வாங்க பொறுமையாக பாருங்கள், வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற அத்தனை விதமான மாற்றங்களையும் முழுமையாக கேட்டு சந்தோஷம் அடையுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ 12ஆம் இடத்துக்கு வந்தால் ஏற்கனவே சிக்கல் பிரச்சனை போராட்டத்தோடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை கூட கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்கன்னா, 5க்குரியவன் மற்றும் 8ஆம் இடத்ததிபதி தான் குரு பகவான். அப்போ 8க்குரியவன் 12 போகிறது மிகப்பெரிய யோகம், 5க்குரியவன் உச்சம் பெறது மிகப்பெரிய அற்புதம். நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் போது, அதாவது வாழ்க்கையில் யாரனாலும் எதிர்த்து நின்றுவாங்க, ஆனால் உங்களை எதிர்த்து நிற்கலாம் யாருமே கிடையாது. மேச ராசிக்காரங்களையும் சரி, சிம்ம ராசிக்காரங்களையும் சரி, உங்களுடைய லைஃப்பில் டைரெக்டாக எதிர்த்து நின்று எவனும் சண்டை போட மாட்டான். ஆனால் கூடவே இருந்து குழி பறிச்சவன் அத்தனை பேர் இருப்பான். கூடவே இருந்து எந்த விஷயம் தவறான விஷயமோ அதை செஞ்சு உங்களை தூண்டி விட்டுட்டு அப்புறம் அவங்க முன்னாடி நின்று ஏன்டா இதை பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக நிறையா இருக்காங்க. அதாவது எப்படி சொன்னால், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், இந்த முதுகில் குத்துறதும்பாங்கள, அதுதான் சிம்ம ராசிக்கு பிரச்சனையே. உங்களை டைரெக்டாக யாரும் போதாமல் முதுகில் குத்தி அவங்கள ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க தான் அதிகமாகவே. ஸோ இந்த நிலைமையை எப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா, கடந்த 3 வருடத்தில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து நிறைய விஷயங்களில் உணர வச்சுருப்பான். அந்தளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலில் நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. இப்போ கேது பகவான் வேறு ராசியில் இருக்கனால இந்த 2025 மே மாதத்துலேருந்து மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் நீங்கள் வர்ற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். அந்தளவுக்கு அழுத்தம், மன அழுத்தம், மன போராட்டம், எதையுமே செய்ய முடியாமல் ஒரு தவிப்பு அப்படிங்கிற விஷயங்களை கொடுத்தார். இப்போ குரு பகவான் என்ன கொடுக்க போகிறாருன்னா, நீங்கள் எதிர்பார்க்குற மன நிம்மதியை கொடுக்க போகிறார். மனசில் ஒரு அவ்வளோ ஆசைகள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் சந்தோஷமே இல்லையேங்க. சந்தோஷம் எங்கேயாச்சும் காசு கொடுத்தா கிடச்சுன்னு சொல்லுவோம் சார், சந்தோஷத்துக்கு பேசாமல் விலை கொடுத்து கூட வாங்க ரெடி, ஆனால் அந்தளவுக்கு நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு சந்தோஷம் துளைக்கப்பட்டது. இப்போ சந்தோஷம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை. வண்டி வாகனம் வாங்க நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதுவும் சிவப்பு கலர், மஞ்சள் கலர் சார்ந்த, மஞ்சள் கலர் கலந்த கார் வாங்கக்கூடிய, பைக் வாங்கக்கூடிய நிலைமையெல்லாம் உண்டாகும். சார் ஏற்கனவே நாங்கள் சிவப்பு மஞ்சள் கலர் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உண்மையாக அதன் மூலமாக இன்னும் ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். ஓகேவா? அதே போல் உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கள் மீள போகிறீங்க. எவ்வளோ கடன் பிரச்சனை, சான்ஸே இல்லை. உங்களுக்காண்டி வாங்கின கடனை விட உங்கள் மேலே அன்பு காட்டுறாங்கன்னு சொல்லி நீங்கள் நம்பி ஏமாந்து வாங்கி கொடுத்த கடனே அதிகம். ஸோ நீங்கள் நம்பி வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை கோவக்காரன்றுவாங்க. இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் கோவப்படுது, காசு கொடுத்துட்டு என்னை மிரட்டுது அப்படின்னு உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இதில் நீங்கள் நிறைய பாதிப்படைஞ்சி அப்புறம் அவங்களோட தேவைக்கு அவங்களோட தேவைக்காக உருகி பேசிட்டு கடைசியில் உங்கள் பேரில் கெட்ட பேர், உங்களுக்கு அவமானம், உங்களுக்கு சிக்கலை கொடுத்துட்டு அவன் ஜம்முன்னு போய்கிட்டே இருப்பான். ஸோ இப்போ தான் அவங்களுக்கு ஏன்டா இப்படி செஞ்சோம், ஏன் நம்மளை ஏமாந்தோம் அப்படின்னு நீங்களே சில மாதங்களாக கண்ணாடியை பார்த்து பேச வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. ஸோ அப்போ உங்கள் மேலே உள்ள வீண் பழி கண்டிப்பாக சரியாயிடும். நீங்கள் செய்யவே இல்லை, நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதேபோல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை சரியாயிடும். அதேபோல் வேலை சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை சரியாயிடும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்றத்துக்குரிய பதவி உயர்வும் கிடைக்கும். எல்லா விதமான மாற்றங்களும் இந்த குரு பயிற்சியில் அதிகமாக அடையக்கூடிய சூழ்நிலை சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே உங்களை பார்த்தாலே என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்க கோவக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் ஏதோ ஆணவமாக பேசுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறவங்க எல்லாருமே உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள், உங்களை தேவைக்கு பயன்படுத்துகிற உறவாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா நீங்களாம் ஒரு அன்பின் இலக்கணம். பார்க்க தான் அப்படி ஒரு தோரணையை காட்டுவீங்க, ஆனால் உங்கள்கிட்ட பழகிட்டா பாசத்துக்கு உயிரை கொடுக்காண்டா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பாசமானவங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 50 வயது ஆகட்டும், 60 வயது கூட ஆகட்டும், இல்லை 40 வயது ஆகட்டும், என்ன வயதுனாலும் உங்களுக்கு ஆகட்டும், வயது ஒரு டிஜிட்டல் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பர், அவ்வளோதான். ஆனால் உங்கள்கிட்ட கூட சேர்ந்து பழகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த குழந்தை சிரிப்பு, நம்ம குழந்தை வயசில் இருக்கும்போது, சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம எப்படி ஓடி பிடிச்சி விளாட்றது, அப்படி ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கிறது, ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் ஆசை. ஆனால் அதை நீங்கள் வெளிப்படுத்துறது ரொம்ப கம்மி. ஏன்னா ரியாலிட்டி அப்படின்னு உங்கள் மனசில் வந்தப்பறம் தான் அதெல்லாம் நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க. அவ்வளோ பாசக்கார உறவான உங்களுடைய வாழ்க்கையில் உறவுகள் எல்லாராலும் ஏமாற்றப்பட்டீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றத்தை கிரகங்கள் ரீதியாக உணரப் போகிறீங்க. உங்களை புரிந்து கொள்ளாத உறவு கூட இப்போ தேடி புரிஞ்சு உங்கள்கிட்ட அன்பு காட்டக்கூடிய பாக்கியம் சிம்மராசி என்பவர்களுக்கு சிறப்பான செயல்பாடை நம்முடைய குரு பகவான் கொடுக்க போகிறார். சரி, இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர், அதாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நம்மளுடைய ஆண்டாள் அன்னையை மனசார வழிபாடு செய்யுங்க. அதுவும் பூர நட்சத்திரம் வரும்போது மனசார போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் அன்னையுடைய ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை மனசார பண்ணக்கூடிய நபர்கள் யார் இருக்கீங்களோ, மனசார ஏற்றுக்கொள்கிறீங்களோ, கீழே கமெண்ட்ஸில் ஸ்ரீ ஆண்டாள் அன்னையை போற்றி வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நட்சத்திரத்தை போட்டு நம்ம அன்னையோட பேரை போட்டு போற்றி போற்றின்னு சொல்லி போடுங்க. எஸ்எம்எஸ் கண்டிப்பாக கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் லைஃப்பில் எல்லா மாற்றங்களும் கிடைக்கும், எல்லா முன்னேற்றங்களும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே. ஸோ இந்த பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எத்தனை சதவீதம் சார் நடக்கும், நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, கேட்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நடக்கும் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா 20 to 30% உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதே இது உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால், உங்களுக்கு நடக்கின்ற தசா புத்தி அந்தரங்கள், கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா, நான் இப்போ சொன்ன விஷயம் அப்படியே 100% நடந்துடும். சில அன்பர்களுக்கு தசாபுதி கிரக அமைப்புகள் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னா, ஒரு பசியோடு இருக்கவங்களுக்கு, சார் ரொம்ப பசிக்கு சார், நம்மளும் ஓட்டு கடையாக தேடிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணே தெரில சார் அப்படின்னா, சரி ஒரு டீ கடையில் நிப்பாட்டுங்க, ஒரு டீயும் பண்ணும் சாப்பிடுவோம், ஒரு காப்பியும் ஒரு பண்ணும் சாப்பிடுவோம், அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா மாட்டோமா? ஸோ அப்போ ஏன் சொல்கிறோம்னா, நமக்கு இன்னும் ஒரு எனர்ஜி, அதாவது சாப்பாடு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு எனர்ஜி பவர் வேணும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவரை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுப்பார், அந்த 20 to 30%. ஸோ அப்போ தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையான தன்மையில் ஓரளவுக்காச்சும் ஒரு ஸ்டடி பண்ணக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய செயல்பாடு உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நடக்குமா,
அது எப்போ கிடைக்கும், அதுக்கு என்ன வழிபாடு செய்யணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும், ஸோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நேயர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் டைப் பண்ணி போடுங்க. ஸோ ஃபோன் பண்ணுங்கள், மேக்ஸிமம் எஸ்எம்எஸ் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ்எம்எஸ்லேயே இந்த விவரம்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஆஃபீஸில் அலுவலகத்தில் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் கால்லையோ நார்மல் கால்லையோ உறுதியாக தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. சார் ஜாதகமே இல்லையே சார், எனக்கு பிறந்த நேரம் தெரியாது, சில பேருக்கு பிறந்த தேதிலாம் ஒரு டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு வயது ஒரு குறிப்பிட்ட வயசுன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சார், என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்கள் மனசில் அந்த கேள்வி இப்போ இருக்குன்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பேர், உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயது மட்டும் அனுப்பிவிடுங்க. நீங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எந்த நாடுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும், எந்த ஊருங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம கணக்கிட முடியும். ஏன்னா நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறோம் அந்த நாட்டோட டிகிரி வைஸாக இப்போ உள்ள பிரசனம் போட்டு போகும். ஓகேவா? ஸோ பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். விருப்பப்படுகின்ற நபர்கள் தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்கள், அதே போல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபோல் உங்களுடைய பொன்னான, மேலான, அன்பான கருத்துக்கள், நல்ல கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.